யாரும் இந்த பேரை கேட்டு ஷாக் ஆகிடக்கூடாது. முட்டைப்பழம் இன்னும் வந்து வீட்டில் காலியாகல. 2 வாரமாக முட்டைப்பழம் ஜூஸ் போட்டு குடிச்சிட்ருக்கோம். இன்றைக்கும் கொஞ்சோண்டு இருக்குது. அதனால் பால் வாங்க தான் போயிட்டுருக்கேன். பால் வாங்க போகிறது பெரிய விஷயம் கிடையாது. இந்த சேரில் நடந்து போகிறது தான் மிகப்பெரிய விஷயம். கொஞ்சம் தூரம் தானே அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து குடை எடுத்துகிட்டு வரல. இந்த மழையை நம்பவே கூடாது. 2 நிமிஷத்துக்கு ஒரு முறை மழை வந்துகிட்டே இருக்குது. அதுக்கப்புறம் நானும் பால் வாங்கிட்டு வீட்டுக்கு போயிட்டேன். வீட்டில் போய் பார்த்தா கரெக்டாக வெளியில் இருக்கிற ஜன்னலை வந்து பார்த்திங்கன்னா ஒரு பறவை சடான்னு வந்து அடிச்சுட்டு அதுவே வந்து கீழே விழுந்துருச்சு. வாயிலேருந்து ரத்தம் வந்து அதுக்கப்புறம் இறந்து போச்சு. ரொம்பவே கஷ்டமாக போச்சு இதை பார்த்த உடனே. அதுக்கப்புறமா மாமியாரும் ஓட்டு போட்டுட்டு வீட்டுக்கு வந்துட்டாங்க. ரொம்ப நாளாகவே பலாக்காய் புழுக்கு தான் செஞ்சு சாப்பிட்டுட்டு இருந்தோம். நேற்று வந்து மாமியார் வந்து மரவள்ளிக்கிழங்கு வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அதனால் காரமணிலாம் சேர்த்து இங்கே கேரளாவில் கப்பை புழுக்குன்னு ஒன்று செய்வாங்க. அதை தான் வந்து செஞ்சு சூடாக வந்து நல்லா சாப்பிட்டுருந்தோம். இது கூட உப்புமா வச்சு சாப்பிடுவாங்க. ஆனால் நாங்கள் வந்து உப்புமா வச்சு சாப்பிடல. இப்படி தான் சிம்பிளாக செஞ்சு சாப்பிட்டோம். ரொம்ப டேஸ்ட்டு சூப்பராக இருந்தது. அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பார்த்ததற்கு நன்றி.